கிரிக்கெட்னு சொல்லி வரக்குள்ள மிக முக்கியமான போட்டிகளாக இந்தியா பாகிஸ்தான் போட்டிகள் பார்க்கப்படுது. குறிப்பாக இன்றைய தினம் ஏசியா கப்பினுடைய இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான ஒரு போட்டி இடம்பெற இருக்குது. இதுவரையும் ஏசியா கப்பை பொறுத்தமட்டில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் 17 போட்டிகள் நடந்திருக்குது. இந்த 17 போட்டிகளில் இந்தியாவானது 10 போட்டிகள்லையும், பாகிஸ்தான் வந்துட்டு 6 போட்டிகள்லையும், அதே போல் ஒரு போட்டி பார்த்தோம்னு சொன்னால் கைவிடப்பட்ட போட்டியாகவும் காணப்படுகிறது. குறிப்பாக 1984ஆம் ஆண்டு தான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில முதலாவது போட்டி ஷார்ஜாவில் இடம்பெறுகிறது. இந்த போட்டி ஓடிஐ ஃபார்மேட்டாக நடக்குது. இதில் இந்தியா பார்த்தோம்னு சொன்னால் 54 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுக் கொள்கிறாங்க. அதே போல் மீண்டும் 1988ஆம் ஆண்டு டாக்காவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் இந்த ஏசியா கப் போட்டியோடு இடம்பெறுகிறது. குறிப்பாக அதிலேயும் கூட இந்தியாவானது 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுக் கொள்கிறாங்க. 1995ஆம் ஆண்டு மீண்டும் ஷார்ஜாவில் ஓடிஐ ஃபார்மேட் மேட்ச் ஒன்று நடக்குது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் பாகிஸ்தான் வெற்றி பெற்றுக் கொள்கிறாங்க 97 ஓட்டங்களால். அதே போல் 1997ஆம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னால் கொழும்புல ஒரு போட்டி நடக்குது. இந்த கொழும்புல இடம்பெற்ற போட்டியில் பார்த்தோம்னு சொன்னால் பாகிஸ்தான் அணியை இந்தியா வெற்றி கொள்கிறாங்க 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில். குறிப்பாக இந்த போட்டியில் பார்த்தோம்னு சொன்னால் சச்சின் டெண்டுல்கரை பொறுத்த மட்டும் மிகவும் சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிக்காட்டி இருந்தார். அதே போல் மீண்டும் 2000ஆம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னால் டாக்காவில் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு போட்டி இடம்பெறுகிறது. இதில் பாகிஸ்தான் 44 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுக் கொள்கிறாங்க. அதே போல் மீண்டும் 2004 கொழும்பில் நடக்குது. இதில் பாகிஸ்தான் 59 ஓட்டங்களை வெற்றி பெற்றுக் கொள்கிறாங்க. அதே போல் 2008ஆம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னால் கராச்சியில் ஒரு போட்டி இடம்பெறுகிறது. இது ஒரு குரூப் ஸ்டேஜ் மேட்ச் ஆகிறது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுக் கொள்கிறாங்க. குறிப்பாக செவாக்கும் ரெய்னா பார்த்தோம்னா தங்களோட டாப் ஃபார்ம் வெளிக்காட்டுற போட்டியாக 2008ஆம் ஆண்டு பெற்ற போட்டியை பார்த்துக்கொள்ளலாம். அதே போல் அதே 2008ஆம் ஆண்டு சூப்பர் 4ல் பார்த்தோம்னு சொன்னால் இந்தியாவை பாகிஸ்தான் அணியினர் 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுக் கொள்கிறாங்க. இதில் யூனுஸ் கான் செஞ்சுரி ஒன்று அடிச்சிருப்பார். இந்த விஷயம் நினைவில் இருக்கிறார்கள். மறக்காம கீழுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. அதே போல் 2010ஆம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னால் தம்புள்ள ஸ்ரீலங்காவில் ஒரு போட்டி இடம்பெறுகிறது. இதில் இந்தியா 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுக் கொள்கிறாங்க. ஹர்பஜான் சிங் என்ன செய்வார்னு சொன்னால் லாஸ்ட் ஓவரில் ஒரு 6 அடிச்சிருப்பார். இந்த விஷயம் நினைவிருக்கிறார்களும் மறக்காம கீழுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. அதே போல் 2012ஆம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னால் டாக்காவில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் ஒரு ஓடிஐ ஃபார்மேட் மேட்ச் நடக்குது. இதில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுக் கொள்கிறாங்க. இதில் சிறப்பம்சம் என்னென்னு சொன்னால் விராட் கோலி 183 ஓட்டங்களை இந்த போட்டியில் பெற்றிருப்பார். அதே போல் 2014ஆம் ஆண்டு மீர்பூரில் நடைபெற்ற போட்டியில் பாகிஸ்தான் ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பாங்க. குறிப்பாக அந்த இறுதி ஓவரில் அஃப்ரிடி ஒரு 6 அடிச்சிருப்பார். அந்த 6 தான் பார்த்தோம்னு சொன்னால் பாகிஸ்தான் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த ஒரு விஷயமாக நான் பார்த்துக்கொள்ளலாம். அதே போல் 2018ஆம் ஆண்டு துபாயில் பார்த்தோம்னா குரூப் ஸ்டேஜ் மேட்சில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெறுறாங்க. அதே மாதிரி 2018ஆம் ஆண்டு குரூப் 4லிருந்து சூப்பர் 4ல் பார்த்தோம்னு சொன்னால் துபாயில் நடக்குது. அதுலேயும் இந்தியா தான் வெற்றி பெற்றுக் கொள்கிறாங்க. அதே போல் 2023ஆம் ஆண்டு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டி பல்லேகல மைதானத்தில் இலங்கையில் இடம்பெறக்கூடிய ஒரு போட்டி, மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டி. இதில் பார்த்தோம்னு சொன்னால் மழை காரணமாக போட்டி கைவிடப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு 2023ஆம் ஆண்டு பார்த்தோம்னா கொழும்பில் சூப்பர் 4 அதில் ஒரு போட்டி இடம்பெறுகிறது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்தியா 228 ஓட்டங்களை வெற்றி பெற்றுக் கொண்டாங்க. விராட் கோலி 122 ஓட்டங்களை இந்த போட்டியில் பெற்றிருப்பார். T20 ஃபார்மேட்டை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் 2017ஆம் ஆண்டு டாக்காவில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுக் கொண்டாங்க. அதே மாதிரி 2022 துபாய் குரூப் ஸ்டேஜில் பார்த்தோம்னு சொன்னால் பாகிஸ்தான் 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுக் கொண்டாங்க. அதே போல் 2022 துபாய் சூப்பர் 4ல் மீண்டும் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கொண்டிருந்தாங்க. இப்போ இடம்பெற போட்டி பார்த்தோம்னு சொன்னால் அது கூட T20 ஃபார்மேட்டில் இடம்பெறத்தால் இதன் டோமினன்ட் பார்த்தோம்னு சொன்னால் இந்தியாவை தான் இருக்கிறாங்க. பாகிஸ்தான் 6 போட்டிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு. அதுலேயும் பார்த்தோம்னு சொன்னால் T20 சொல்லி வரக்குள்ள ஒரே ஒரு போட்டியில் மட்டும்தான் பாகிஸ்தான் வென்றிருக்கிறாங்க. இந்தியா பார்த்தோம்னு சொன்னால் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. எனவே இந்திய போட்டியில் யார் வெற்றி பெறுவா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்குது. நீங்கள் இந்த போட்டிகளில் எந்தெந்த போட்டிகளை இதுக்கு முதல் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுட்டு இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறுவான்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. இது போல் மேலும் வீடியோக்களை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வதற்காக.